யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்தில் வருகின்ற பொழுது நாங்கள் பலனடைகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் எங்களுக்குள் இருக்கின்ற அந்த பயத்தின் ஆவியை நீக்கி ஒரு பலத்தின் ஆவியை கொடுக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் தேவனாக இருந்தும் மனிதனாக வந்து கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் தான் உயிர்த்தெழுந்தேன் என்பதை எல்லோருக்கும் காண்பித்து விட்டு அவர் பரலோகத்துக்கு செல்கிறார். அப்பொழுது சீசர்களை கூப்பிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு கொண்டு போன உடனேயே எல்லாரும் பயந்து ஓடிவிட்டார்கள். இருந்த 11 சீசர்களும் ஓடிவிட்டார்கள். அவரோடு கூட இருந்த அந்த 70 பேரில் ஒரு சில பெண்களை தவிர மற்றவர்கள் ஓடிவிட்டார்கள். ஆண்டவரோடு 3.5 வருஷமாக இருந்து அவரோடு ஊழியம் செய்த எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்த பொழுது பயந்து பலவீனப்பட்டு தேசத்தை விட்டு ஓடி ஒளித்து கொண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த 40 நாளும் ஒவ்வொருவரையும் சந்தித்தார். கிட்டத்தட்ட 500 பேர் சீசர்களை சந்தித்து, நான் இப்பொழுது ஜீவனோடு இருக்கிறேன், உயிர்த்தெழுந்து இருக்கின்றேன், கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு இவர்களுக்கு ஒரு தைரியம், இயேசு இப்போ உயிர்த்தெழுந்து விட்டார், எங்களோடு தான் இருக்க போகிறார் என்று சொன்னதும் அவர் சொன்னார், இல்லை, நான் இப்பொழுது பரலோகத்துக்கு போக போகிறேன், நான் போவது உங்களுக்கு நல்லது. இப்போ இவங்களுக்கு திரும்ப பயம் ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எங்களோடு இருப்பார் என்று அவங்க சந்தோஷத்தோடு இருந்தவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. ஆண்டவரே, நீங்க இப்போ எங்களை விட்டு பரலோகத்துக்கு போய்விடுவீர்களே, அப்போ எங்களுக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி சோர்ந்து இருக்கின்ற வேளையில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் தரித்திருங்கள், காத்திருங்கள், நான் போவது நலமாக இருக்கும். நான் இப்பொழுது பிதாவினிடத்தில் போகப் போகிறேன், அங்கிருந்து உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்பப் போகிறேன், பரிசுத்த ஆவியானவரை அனுப்பப் போகிறேன். அந்த வசனம் தான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அதன் அர்த்தம் என்னென்றால், நான் இப்பொழுது சரீரத்திலிருந்து நான் மறுரூபமாகி நான் போகின்றேன், நான் தான் உங்களுக்கு மீண்டும் பரிசுத்த ஆவியாக வரப்போகிறேன் என்று சொல்கிறார். அதனால் தான் பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, கிறிஸ்துவின் ஆவியானவர். இன்னும் ஒரு பெயரும் இருக்கிறது, பிதாவின் ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்தில் வருகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. எப்படிப்பட்ட பலன் கிடைக்கிறது என்று சொன்னால், அது மிகவும் சொல்ல முடியாத அளவு பலன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் வரைக்கும் பிறந்த எல்லோரும் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்கள். உதாரணமாக சாதாரணமாக சொல்ல சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பிறகு எழுதப்பட்ட புத்தகங்களை நாங்கள் புதிய ஏற்பாடு என்றும், அதற்கு முதல்ல எழுதப்பட்ட புத்தகங்களை பழைய ஏற்பாடும் என்று சொல்லுகின்றோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒருவருக்கு கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால், 20 லட்சம் 30 லட்சம் 15 லட்சம் மக்கள் மத்தியில், அதுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒருவரை தெரிவு செய்வார். ஒரே ஒருவர், அந்த ஒருவருக்கு மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார். இந்த காம்பவுண்ட் ஸ்பீக்கர் கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவர், சாதாரணமாக சொன்னால் இலங்கை தேசத்தை எடுத்துக்கொண்டா கூட அதில் ஒருவருக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு அங்கிருக்கின்ற அத்தனை ஜனங்களையும் அந்த ஒரே ஒருவர் தான் ஆளுகை செய்வார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததும் அவர் இப்பொழுது என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் போய் தரித்திருங்கள்,
உங்கள் அனைவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வருவார். அதனால் தான் சொல்லப்படுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வரும் வரை வாழ்ந்தவர்களை பார்க்கிலும் நாங்கள் சிலாக்கியம் பெற்றவர்கள், நாங்கள் பாக்கியவான்கள். ஏன்? எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா! எங்கள் உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மயப்படுத்துவோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எப்படிப்பட்ட பலன் கிடைக்கிறது, எப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம் என்பதை குறித்து இன்றைய நாளில் தியானிக்க போகின்றோம். ஏனென்று சொன்னால், எங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியாமலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு புத்தகம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திற்கு நாங்கள் திருத்திக் கொண்டு போவோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23 தொடக்கம் 26 வரையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுங்கள். இன்றைய நாள் தியானிக்க போகின்ற வேத பகுதி இதுதான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23 தொடக்கம் 26. அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில், இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடிப்போவார்கள். அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலில் சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்துத்தான் இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்க போகின்றோம். கோலியாத் என்று ஒரு சில பெயர்களை நன்றாக கவனித்துக் கொண்டீர்கள் என்றால் இந்த சம்பவம், இந்த கதை, இந்த சரித்திரம் மிக மிக இலகுவாக விளங்கும். கோலியாத் என்கின்ற ஒரு பெலிஸ்த வீரன், பெலிஸ்தியர். அந்த பெலிஸ்திய வீரன் அவன் ஒரு புறஜாதி. எப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களை கொல்வதே இந்த பெலிஸ்தியரின் நோக்கமாக இருந்தது. இஸ்ரவேல் தேசத்திற்கு அருகிலே இருக்கின்ற அந்த பெலிஸ்திய தேசத்திலிருந்து அடிக்கடி வந்து படையெடுத்து வந்து இராணுவங்களை கொண்டு வந்து இஸ்ரவேலில் இருக்கிறவர்களை கொன்று அடிக்கடி அவர்களுக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் கொடுத்து கொண்டிருந்தவர் தான் இந்த பெலிஸ்த வீரன். அந்த லட்சக்கணக்கான பெலிஸ்திய இராணுவங்கள் மத்தியில் இவன்தான் ஒரு தலைவனாக இருந்தான். உங்களுக்கு தெரிந்திருக்கும் கோலியாத். இந்த கோலியாத் என்கின்ற பெலிஸ்த வீரன் வருகின்றான் என்று சொன்னாலேயே இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடிப்போவார்கள். கோலியாத் வருகிறான் என்று சொன்னதும் ஆயுதங்களோடு நிற்கிற இஸ்ரவேல் இராணுவம் ஆயுதத்தை விட்டே ஓடக்கூடிய அளவுக்கு கோலியாத் வருகிறான் என்று இராணுவம் ஓடினால் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? ஜனங்களே அந்த தேசத்தை விட்டு வேறு இடத்துக்கு ஓடுற அளவுக்கு பயந்து நடுங்கினார்கள். இப்பொழுது என்ன சம்பவம் நடைபெறுகிறது என்றால், கோலியாத் இப்பொழுது வருகிறான் என்று சொன்னதும் ஜனங்கள் பயப்படுகிறார்கள், பயந்து ஓடுகிறார்கள். அப்பொழுதுதான் தாவீது, இந்த தாவீது ஒரு சிறுவனாக இருந்தார். சிறுவன் சாதாரண இளைஞன். அவர் ஆடுகள், தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற ஒருவராக இருந்தார். இவனுக்கு யுத்தத்தை பற்றி எதுவுமே தெரியாது. காலையிலே கொண்டு ஆடுகளை காடுகளில் விட்டுவிட்டு மாலையிலே அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுத்து விட்டு அந்த ஆடுகளை கொண்டு வந்து திரும்பவும் அந்த ஆடுகளை கட்டுற இடத்தில் கட்டிவிடுகிறது தான் இவருடைய வேலை. இவர் ஆடு மேய்ப்பவர், இவர் வனாந்தரத்தில் இருப்பவர். இவருக்கும் இங்கு நடக்கிற யுத்தத்தை பற்றி தெரியாது. அதனால் தான் இவன் வந்து நிற்கின்ற பொழுது, ஏன் ஜனங்கள் ஓடுகிறார்கள் என்று கேட்ட பொழுது, கோலியாத் வருகிறான், கோலியாத் வருகிறான்றதும் அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது நாங்கள் வாசித்த வேத பகுதியில், இந்த கோலியாத் என்பவனை கொல்பவனுக்கு ராஜா, அப்பொழுது சவுல் என்பவர் ராஜாவாக இருந்தார். ராஜா என்ன செய்வாராம் என்று சொன்னால்,
சர்வமானியம். அந்த சர்வமானியம் என்றது சாதாரணமான உதவித்தொகை, சாதாரணமான பணம் அல்ல. பெரியதொரு, அதாவது எவ்வளவு கேட்டாலும் ராஜா கொடுப்பார். கோலியாத்தை கொல்பவனுக்கு எவ்வளவு கேட்டாலும் ராஜா கொடுப்பார். அது மாத்திரமல்ல, ராஜாவினுடைய மகளையே கொல்பவனுக்கு திருமணம் முடித்து கொடுப்பார். அதன் அர்த்தம் என்ன? ராஜாவினுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்தால் அடுத்த ராஜா அவர்தான். அப்ப இந்த தேசத்தின் ராஜாவா வரக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் கோலியாத்தை கொல்பவனுக்கு. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் கோலியாத்தை யாராலுமே கொல்ல முடியாது. கோலியாத் என்றால் ராஜாவுக்கே நடுக்கம். அதனால் தான் அவனை கொல்பவனுக்கு தன்னுடைய மகளையே திருமணம் முடித்து கொடுப்பதாக சொல்லுகிறார். என்ன நடைபெறுது என்று நாங்கள் வாசிப்போம். ஏன் அந்த கோலியாத் என்றால் அவ்வளவு பயம் என்பதை குறித்து பார்ப்பதற்கு நாங்கள் அதே 17ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் அந்த முன்னுக்கு போக வேண்டும். 4வது அதிகாரம் தொடக்கம், 4வது வசனம் தொடக்கம் 7வது வசனத்துக்கு போவோம். அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழம் 1 ஜானும். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாக இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இதை குறித்து கூடுதலாக நான் உங்களுக்கு சொல்ல நேரமில்லை. ஆனால் மிகச் சுருக்கமாக சொல்லுகிறேன். அவன் எவ்வளவு உயரம் என்று சொன்னால் 6 முழம் 1 ஜான். 1 முழம் 1.5 அடி. அப்போ 6 1.5 பெருக்கினீங்கன்றாலோ கிட்டத்தட்ட 9 அடி. 1 ஜான் கிட்டத்தட்ட 1/2 அடிக்கு மேல், கிட்டத்தட்ட 10 அடி உயரமான, 10 அடியை விட கொஞ்சம் உயரம். யோசித்து பாருங்கள். நாங்கள் சாதாரணமாக 5.5 அடி 5 அடி அதை விட குறைவையும் இருப்போம். 6 அடி அனைவா குறைவு. 10 அடி என்று சொன்னால் கிட்டத்தட்ட எங்களை விட 2 மடங்கு 1.5 மடங்கு உயரமானவர். யோசித்து பாருங்கள். சேனை வருகின்ற பொழுது அவனுடைய கை நீளம், அவன் ஈட்டி பெரிது. இராணுவங்கள் அந்த இடத்தில் வருகின்ற பொழுதே அவன் இங்கிருந்தே அவர்களை கொல்லக்கூடிய அளவு உயரமானவன், பலசாலி. அதனால்தான் கோலியாத் என்கின்ற பெயரை கண்டதும் அவன் ஒரு ராட்சதனாக இருந்தான். சாதாரணவர்கள் மத்தியில் அவன் பெரியவனாக ராட்சதனாக இருந்ததால்தான் அவனை கொல்ல முடியாது. கிட்டே நெருங்க முதல் அவனில் இருக்கின்ற ஈட்டியினால் அந்த இருக்கின்ற எல்லாரையும் கொல்லக்கூடிய வல்லமையுடையவன். அதனால்தான் கோலியாத் என்றால் நடுங்கினார்கள், பயந்தார்கள். ராஜாவே நடுங்கிற அளவுக்கு, தேசமே நடுங்கிற அளவுக்கு அவன் பயங்கரமாக இருந்தான். என்ன நடைபெறுகிறது என்பதை குறித்து என்ன நடைபெற்றது என்பதை குறித்து நாங்கள் வாசிப்போம். அதே 17ஆம் அதிகாரம் 34 தொடக்கம் 31 தொடக்கம் 33க்கு நாங்கள் செல்வோம். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னாலாகாது. நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தாவீது ஜனங்களிடத்தில் சொல்லுகிறான், இவன் சாதாரணமான ஒரு மந்தை மேய்ப்பவன், ஆடு மேய்ப்பவன். நான் போய் அவனோடு யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான். நான் நினைக்கிறேன் அந்த இடத்தில் இவனை பார்த்து சிரித்திருப்பார்கள். இராணுவங்களே பயந்து ஓடுகிற வேளையில் ஒரு ஆடு மேய்க்கிறவன் வந்து கோலியாத்தை நான் கொல்லுவேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனாலும் அவன் சொன்னதை ராஜாவினிடத்தில் சொன்ன பொழுது, எல்லோரும் ஓடுகின்ற பொழுது ஒருவன் வந்து சொல்லுகிறான், அவன் யார் என்று பார்ப்போம் என்று அழைத்து வர சொன்ன பொழுது அங்கே ராஜா தாவீதை பார்த்து சொல்லுகிறான். அதாவது ராஜா அழைத்ததும் தாவீது சொல்லுகிறான், நான் கோலியாத்தோடு யுத்தம் பண்ண போகிறேன். அப்பொழுது சவுல் ராஜா சொல்லுகிற ஒரு வசனத்தை பாருங்களேன். நீயோ இளைஞன், நீயோ சிறுவன், அவன்
சிறு வயது முதல் யுத்த வீரன். அவன் பிறந்ததிலே இருந்தே அவன் யுத்த வீரன். நீ அவனோடு யுத்தம் பண்ண கூடாது என்று சொல்லி சவுல் ராஜா பயம் காட்டுகிறார், பயமுறுத்துகிறார், தடுக்கிறார். அதற்கு பிறகு என்ன நடைபெறுகிறது என்பதை குறித்து நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். 34 தொடக்கம் அதே அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 34 தொடக்கம் 37 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த பொழுது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போலவே இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்னான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது சவுல் என்ன சொல்லுகிறார்? ராஜா, நீ சிறுவன், நீ இளைஞன், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். நீ யுத்தம் பண்ணையில நீ உன்னை கொண்டு போட்டுருவான். ஆனால் தாவீது ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு விசை ஒரு தரம் ஒரு பெரிய சிங்கமும், அதுவும் பாலசிங்கம், சிங்கங்களிலே ராஜாவாகிய பெரிய சிங்கமும், ஒரு விசை ஒரு கரடியும். கரடி பயங்கரமானது, பலமானது. மனிதர்கள் நடந்து போகின்ற மாதிரியே நடக்கும். பின்னால் வந்து மனிதனை பிடித்து அப்படியே கட்டிப்பிடித்து இறுக்கி கண்களை தோண்டி சாப்பிடும், கண்களை தோண்டி எடுத்துவிடும். அவ்வளவு பலமான. இந்த வேட்டைக்கு போபவர்கள் கையிலே துப்பாக்கி கொண்டு போகின்ற பொழுது மெதுவாக பின்னால் வந்து துப்பாக்கியை பறித்து வீசி விட்டவர்கள் கண்களை தோண்டிவிடும். அப்படி பலமுள்ள கரடியும் பலமான, உங்களுக்கு தெரியும் சிங்கத்தை பற்றி, பலமான சிங்கமும் ஆடுகளை பிடிக்க வந்த பொழுது சிங்கத்தை பிடித்து சிங்கத்தின் வாயை கிழித்து சிங்கத்தை கொன்று போட்டேன். கரடி, யோசித்து பாருங்கள், இவனுடைய கண்ணை தோண்ட வேண்டிய கரடியை பிடித்து கரடியை கிழித்து கரடியை கொன்று போட்டேன். இந்த பெலிஸ்தனும் சிங்கத்தை போலவும் கரடியை போலவும் பலசாலி. ஆனால் சிங்கத்தையும் கரடியையும் நான் கிழித்தேன். அது கர்த்தர் என்னோடு இருந்து அந்த சிங்கத்தையும் கரடியையும் கிழிப்பதற்கு, இந்த கிழித்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்தார். சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் என்னை தப்புவித்த கர்த்தர். சிங்கம் என்னை கொல்லாதபடி, கரடி என்னை கொல்லாதபடி என்னை பாதுகாத்த கர்த்தர். இந்த பெலிஸ்தனையும் நான் கொல்லுவேன், இந்த பெலிஸ்தன் என்னை கொல்லாதபடி என்னை தப்புவிப்பார் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகின்ற வார்த்தை, ராஜா சொல்லுகிறார் நீ போக வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் இந்த சிறுவன், இந்த இளைஞன், ஆடு மேய்க்கிறவன், சிங்கத்தின் வாய்க்கும், சிங்கம் என்னை கொல்லாதபடியும் கரடி என்னை கொல்லாதபடியும் தப்புவித்த சர்வ வல்லமையுடைய தேவன் என்னை, இந்த பெலிஸ்தரையும் கொல்லச் செய்வார், பெலிஸ்தர் என்னை கொல்லாதபடி என்னையும் தப்புவிப்பார் என்று மிகவும் தைரியமாக சொல்லுகிறான். அது சொன்னதும் ராஜா மறுவார்த்தை பேசவில்லை, நீ போய் யுத்தம் பண்ணு என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி யுத்தத்திற்கு ஆசீர்வதித்து அனுப்புகிறான். நாங்கள் வாசிப்போம் என்ன நடைபெற்றதென்று. அதே 17ஆம் அதிகாரம் 38 தொடக்கம் 39 வசனங்களை வாசிப்போம், என்ன நடைபெறுகிறது என்று. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, யுத்தத்திற்கு அனுப்புகின்ற பொழுது
யுத்தத்திற்குரிய ஆடைகளை கொடுத்து அனுப்புவார்கள், பட்டயத்தை கொடுத்து அனுப்புவார்கள், இராணுவ தளவாடங்களை கொடுத்து அனுப்புவார்கள். இங்கு பார்த்தீங்கன்னு சொன்னார், ராஜாவினுடைய ஆயுதத்தை யாருக்குமே கொடுக்க மாட்டார்கள். இராணுவ தளபதிக்கு கூட ராஜா தன்னுடைய பட்டயத்தையும் தன்னுடைய ஆடையையும் தன்னுடைய யுத்த உபகரணங்களையும் கொடுப்பதே இல்லை. ஆனால் இவன் சொன்ன வார்த்தை, யுத்தத்துக்கு போக வேண்டாம் என்று தடுத்த சவுல் யுத்தத்துக்கு போ என்று சொல்லி அனுமதித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய யுத்தத்துக்கு போடுகிற ராஜா போடுகிற ஆடை, ராஜாவினுடைய வஸ்திரங்கள், ராஜாவினுடைய பட்டயம், யுத்த உபகரணங்களை கொடுத்து யுத்தத்துக்கு அனுப்புகிறார். ராஜாவினுடைய ஈட்டி, ராஜாவினுடைய வாள், ராஜாவினுடைய பட்டயம், ராஜாவினுடைய ராஜ உடுப்பை போட்டு போனால் எப்படி இருக்கும்? அது கௌரவம், மரியாதை. ஆனால் இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், எல்லாவற்றையும் கழட்டி வைத்து விட்டு சொல்லுகிறான், இது எனக்கு தேவையில்லை. நான் இந்த ஆயுதத்திலேயோ இந்த பட்டயத்திலேயோ இந்த கவசங்களிலேயோ நான் நம்பிக்கை வைக்கவில்லை. இது ராஜாவினுடையது என்று சொன்னால் எப்படி மார்க்கவசமாக இருக்கும்? ஈட்டியால் குத்தின கூட குத்தப்படாத அளவுக்கு மார்க்கவசம். எல்லாவற்றையும் தூக்கி வைத்து சொல்லுகிறான், என்னோடு இருக்கிற ஆண்டவரை நம்பி போகிறேன். அல்லேலூயா. இவை எனக்கு தேவையில்லை. அவன் எதையுமே சிந்திக்கவில்லை, எதிலும் நம்பிக்கை வைக்கவில்லை, ஆண்டவரில் மாத்திரம் நம்பிக்கை வைக்கிறான். நாங்கள் எல்லாம் என்ன செய்திருப்போம்? ராஜாவின உடுப்பை போட்டால் ஒரு கௌரவம், ராஜாவினுடைய வஸ்திரம், ராஜா வஸ்திரத்தை கண்டாலே இராணுவம் அவ்வளவு இவனை பார்த்து என்ன செய்யும்? சல்யூட் அடித்திருக்கும். ஆனால் அவற்றில் நம்பிக்கவில்லை, ஆண்டவரில் மாத்திரம் நம்பிக்கை வைத்து போகின்றான். என்ன நடைபெறுகிறது என்று நாங்கள் பார்ப்போம். அதே 17ஆம் அதிகாரம் 40 தொடக்கம் 44 வரையான வசனங்களுக்கு திருப்பிக் கொள்வோம். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றிலே 5 கூழாங்கல்லுகளை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தரண்டையில் போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீதண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, இவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொன்னான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த யுத்த உபகரணங்கள், ஆயுதங்கள், அந்த கவசங்கள், தலைசீரா எல்லாவற்றையும், ராஜாவினுடைய வஸ்திரங்களை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு இவன் ஆடு மேய்ப்பதற்கு கொண்டு போகின்ற அந்த தடி அதையும் எடுத்துக்கொண்டு கூழாங்கற்களை எடுக்கிறான். 5 கற்கள், ஆற்றங்கரையிலே கிடக்கின்ற கற்கள் எடுத்து தன் பையிலே போட்டுக்கொண்டு இவன் போகிறான். சற்று இந்த சம்பவத்தை சிந்தனை பண்ணி கற்பனை பண்ணி பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆயுதங்களோடு நிற்கிற இராணுவ திரளான லட்சக்கணக்கான இராணுவமே கோலியாத் என்றது மோடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆயுதங்கள் இல்லாதபடி கையிலே கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு தாவீதுக்கு முன்னாலே ஒரு தடியை பிடித்து கொண்டு போகின்ற பொழுது இவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், தயவு செய்து கதைக்க வேண்டாம், பிரசங்க வேளையில் கதைப்பதானால் வெளியில் போய் தயவு செய்து கதையுங்கள். ரைட். அப்போ கூழாங்கற்கள் ஒரு தடியோடு போகின்ற பொழுது கூழாங்கற்களை இவன் பார்த்து கேலி பண்ணுகிறான். நான் என்று நினைத்தாயா, நீ கம்போடு வருகிறாய், தடியோடு வருகிறாய் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அவனுடைய புறஜாதிகளுடைய தேவர்களுடைய பெயரை சொல்லி அவன் இவனை சபிக்கிறான், கூடாத வார்த்தைகளால் திட்டுகிறான். அப்படி சபிக்கின்ற பொழுது, அவன் ஏசுகின்ற பொழுது இவன் பலவீனப்படவில்லை, சோர்ந்து போகவில்லை, இவன் தைரியமாக செல்லுகிறான். யோசித்து பாருங்கள், கோலியாத் என்ற பெயர் என்றாலே நடுங்கும். அவன் பக்கத்தில் இப்போ இவன் கிட்ட வருகின்ற பொழுது அவனுடைய ஈட்டியை பார்த்தாலே நடுங்குவார்கள். ஆனால் அவன் பெரிய சத்தமாக
அவனுடைய தேவர்களுடைய பெயரை சொல்லி இவனை சபிக்கின்ற பொழுது, இவன் சிறுவன், இவர் ஒரு சாதாரண சின்ன பையன், இளைஞன். இளைஞன் என்றால் பெரிய இளைஞன் அல்ல, சிறுவயது, நடுங்கி இருக்க வேண்டும். ஆனால் பயப்படவில்லை. கோலியாத் இப்படி சொன்னதும் தாவீது என்ன செய்கிறான் என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். அதே 17ஆம் அதிகாரம் 45 தொடக்கம் 47 வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். அந்த வார்த்தையோடு இணைந்திருங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கின்ற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லுகிறான். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் புவியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். ஆதலால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொன்னான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தாவீது சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை சற்று கவனிங்கள். நீ கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான். கோலியாத் இவனை பார்த்து நகைச்சி இவனை சபிக்கின்ற பொழுது தாவீது கொஞ்சம் கூட பயப்படவில்லை. கோலியாத்தினுடைய சத்தத்தை கேட்டாலே இராணுவங்களோடும், கோலியாத் வருகின்றான் என்று சொன்னாலே ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கவர்களே ஓடிவிடுவார்கள், தேசங்களே ஓடும். ஆனால் கோலியாத்துக்கு முன்னுக்கு தைரியமாக நின்று சொல்லுகிறான், பயமில்லாது பலத்தோடு. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் யுத்த தளபாடங்களோடும் இராணுவங்களோடும் சேனைகளோடும் ஆயுதத்தோடும் வருகிறாய், ஆனால் என்னிடம் எதுவுமே இல்லை, தேவனுடைய ஆண்டவருடைய கர்த்தருடைய நாமத்தினால் மாத்திரம் வருகின்றேன். ஹல்லேலூயா! எங்கே உற்சாகமா கரங்களை கட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். கர்த்தருடைய நாமத்தினால் மாத்திரம் வருகின்றேன். யுத்தம் கர்த்தருடையது. இன்றைக்கு உன்னுடைய தலையை வெட்டி நான் உன்னை கொல்லுவேன், கொன்று உன் தலையை எடுப்பேன். உன்னுடைய சேனைகள் எல்லாம் அழிந்து இந்த தேசத்தில் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் உன்னுடைய எல்லா இராணுவங்களும் இரையாக போகும் என்று சொல்லி அந்த சிறுவன் அந்த இளைஞன் தைரியமாக சொல்லுகிறான். யுத்தத்தின் உச்சக்கட்டம் யோசித்து பாருங்கள். இப்படி சொன்னதும் கோலியாத்துக்கு எப்படி கோபம் வந்திருக்கும். கோலியாத் என்ன செய்கிறான், தாவீது என்ன செய்கிறான் என்பதை குறித்து நாங்கள் அப்படியே பார்ப்போம். அதே 17ஆம் அதிகாரம் 48 தொடக்கம் 51 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில், தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தருக்கும் எதிராக ஓடி தன் கையை அடப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து கலட்டி பெலிஸ்தருடைய நெத்தியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்பர விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது, தாவீதின் கரத்தில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடிப்போனார்கள். அதன் பிறகு இஸ்ரவேல் இராணுவம் எல்லாம் அவர்களை அழிக்கிறார்கள். நாங்கள் அதை பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்பொழுது நடக்கின்ற இந்த சம்பவத்தை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். நான் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால் வருகின்றேன் என்று சொன்னதும் கோலியாத் கோபம் அடைகிறான். என்னிடம் இவ்வளவு ஆயுதங்கள், இவ்வளவு இராணுவம் இருக்கிறது, சாதாரண ஒரு இளைஞன், கையில் ஒன்றுமே இல்லை, பெரிய பெரிய ஆயுதங்களோடு வந்த சேனைகளை எல்லாம் விரட்டி அடித்தேனே, என்னுடைய பெயரை சொன்னாலே இஸ்ரவேல் தேசம் நடுங்கியதே, இவன் என்னை இப்படி கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறான்.
கோலியாத்தை பார்த்து நான் உன்னை கொல்லுவேன் என்று சொன்னதும் கோலியாத்துக்கு உச்ச கோபம் வருகிறது. தாவீதை இவன் கொல்லுவதற்கு கிட்டே வருகின்ற வேளையில் இவன் ஒன்றுமே செய்யவில்லை. அந்த 5 கற்களில் ஒரு கல்லை எடுத்து, உங்களுக்கு தெரியும் கவன், ரப்பர் வைத்து கட்டியிருப்பார்கள், கவன் சொல்லுவார்கள் கெட்டப்பிள் என்று, கவனிலே கல்லை வைத்து என்ன செய்கிறான்? வீசுகிறான். அந்த ரப்பர் அந்த கல்லை வைத்து வீசியதும் கல் வேகமாக போய் கோலியாத்தினுடைய நெற்றியிலே படுகிறது. கோலியாத்தின் நெற்றினே விழுந்ததும் அவன் தரையிலே முகம் குப்பர விழுகிறான். முகம் குப்பர விழுகிறான். அதன் பிறகு இவனிடத்தில் கத்தி இல்லை, வாளிலே ஒன்றுமே இல்லை. கோலியாத்துக்கு மேல் ஏறி அவனுடைய வாளை எடுத்து அவனை வெட்டி அவன் தலையை கொண்டு போகிறான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனிங்கள். ஒரு கல் வந்து வேகமாக அடித்தால் இப்படித்தான் விடுவார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாருக்கும் இப்படி அடித்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் பின்னாலே விடுவார்கள், எங்கே வேகமாக. ஆனால் இவன் எப்படி விழுகிறான் பாருங்கள். கல் வந்து அடித்ததும் இவன் பின்னால் விழுந்திருக்க வேண்டும், ஆனால் முகம் குப்பர முன்னால் விழுகிறான். ஏனென்று சொன்னால் அடித்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா. தாவீது கல்லை மாத்திரம்தான் வீசினான். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் பின்னாலே இருந்த ஒரு அடி போட்டதால் தான் குப்பர விழுகிறான். ஆமென். எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் தான் அவனை கொன்றார். அதுதான் தாவீது யுத்தத்துக்கு முதலே சொல்லிட்டான். கர்த்தர் தான் கொல்லுவார், கர்த்தர் தான் யுத்தம் செய்வார், யுத்தம் கர்த்தருடையது என்பதை நிரூபித்தார். தாவீது கல்லை மாத்திரம் வீசினான். நெற்றியில் பட்டதும் இப்ப தாவீதுடைய பலத்தில் அந்த கல்லினால் அவன் விழுந்திருந்தால் இப்படியே விழுந்திருப்பான். நீங்கள் வீட்டில் போய் யாரையாவது தள்ளி பாருங்கள் எப்படி விழுவார்கள் என்று. இப்படி விழுந்திருப்பான். ஆனால் குப்புற விழுந்தான். அதுதான் அந்த யுத்தத்தின் வெற்றி. கர்த்தர் அடித்தார், கர்த்தர் கொன்றார், யுத்தம் கர்த்தருடையது. ஏன் தாவீது அப்படி பலமாக இருந்தான் என்பதற்கு ஒரு சில வசனங்களை வாசித்து நாங்கள் அடுத்த காரியத்துக்கு கடந்து செல்வோம். திருப்பிக் கொள்ளுங்கள் 16ஆம் அதிகாரத்திற்கு 12 தொடக்கம் 13 விரைவாக நாங்கள் வாசிப்போம். திருப்பிக் கொள்வோம். அதே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திற்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 12 தொடக்கம் 13. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு சென்றான். ஹல்லேலூயா. எப்பொழுது அவன் ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து, சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி, நான் சொன்னேனே பழைய ஏற்பாட்டில் எங்களைப் போல் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வருவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லோரையும் பார்த்து, இந்த இருக்கின்ற சிறுவன் கடைசியான பிள்ளையை அபிஷேகம் பண்ணுகின்ற சாமுவேலிடம் சொன்னதும் சாமுவேல் எண்ணெயை எடுத்து அபிஷேகம் பண்ணியதும் பரிசுத்த ஆவியானவர் வந்து தாவீதின் மேல் இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல் வந்ததால் தான் அந்த பெரிய கோலியாத்தை பார்த்து தைரியமாக அவன் என்ன செய்கிறான்? பயம் இல்லாமல் பலத்தோடு உன்னை கொல்லுவேன் என்று சொல்வதற்கு காரணம் அவனுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கின்ற பொழுது நாங்கள் இதற்கும் பயப்பட தேவையில்லை. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. எங்களுக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் தான் பலனை கொடுப்பவர். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால் தான் நாங்கள் வாசித்தோம் அப்போஸ்தலர் 2:8 நீங்கள் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பழைய ஏற்பாட்டில் தாவீதுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது அவன் பலன் அடைந்தான். அதே போன்றுதான் எங்களுக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் எல்லோர் மீதும் மாம்சமான யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் கிரியை செய்கின்ற பொழுது நாங்கள் பலன் அடைவோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் 10:38 வாசித்து நாங்கள் மீதியான காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்வோம். வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும்
வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களுடைய கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரை குணமாக்குறவராகவும் சுத்தி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. என கண்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து மனிதனாக 3.5 வருஷம் ஊழியம் செய்த காலத்தில் இயேசு கிறிஸ்து கடவுள், ஆனால் அதே நேரம் அவர் மனிதர். அவருக்கும் பரிசுத்தாவியானவர் தேவைப்பட்டது. ஏனென்று சொன்னால் அவர் ஊழியம் செய்வதற்கு. அதுதான் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் தேவன் இயேசு கிறிஸ்துவை நிரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுக்குள் பரிசுத்தாவியானவர் வருகின்ற பொழுது பலன் கிடைக்கிறது, வல்லமை கிடைக்கிறது. என கண்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க செல்லுகின்ற பொழுது, மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, முன்னால் இருப்பவர்களை நாங்கள் பார்த்து பயப்படுகிறோம். முன்னால் இருப்பவர்கள், ஐயோ இவர்களிடம் சொல்ல முடியாது, இவர்கள் பயங்கரமானவர்கள், இவர்கள் அந்த மதத்தில் ஊறியவர்கள். ஒன்றுமே இல்லை. முன்னால் இருப்பவரை நீங்கள் நினையுங்கள், ஒரு கோலியாத். தாவீது எல்லாவற்றையும் வீசி எறிந்தான். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பட்டம் தேவையில்லை, பதவி தேவையில்லை, பைபிள் காலேஜில் படிக்க தேவையில்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்கின்ற ஒரே ஒரு வசனம் தான். அவன் என்ன சொன்னான்? ஆயுதத்தை கொண்டு போகவில்லை, பட்டயத்தை கொண்டு போகவில்லை, யுத்த தளவாடங்களை கொண்டு போகவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமம், அதாவது தேவனுடைய நாமம், கர்த்தருடைய நாமத்தினால் உள்ளே கொள்ளுவேன். முன்னால் இருப்பவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். அது டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், அவங்க இருக்கிற மதத்தில் அவங்க தலைவராக கூட இருக்கலாம். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது பயப்பட வேண்டாம். உங்கள் முன்னால் இருக்கிற கோலியாத் என்றாலும் அவர் என்ன செய்வார்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகின்ற பொழுது, தைரியமாக சொல்லுகின்ற பொழுது முன்னால் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் ரட்சிப்பு கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, விடுதலை கர்த்தருடையது. ஹல்லேலூயா. என கண்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பயப்பட வேண்டாம். வீட்டில் வாசித்து பாருங்கள். லூக்கா 12:12 நீங்கள் பேச வேண்டியதை அந்த நேரத்தில் பரிசுத்தாவியானவர் பேசுவார். பாருங்கள், இராணுவ தளவாடங்கள், பயிற்சி எதுவுமே தேவையில்லை. இயேசுவின் நாமம் மாத்திரம் போதுமானது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் பாருங்கள், அங்கே அவருடைய அண்ணன், தாவீதுடைய அண்ணன் பயம் காட்டுகிறான், மக்கள் பயம் காட்டுகிறார்கள், சவுல் ராஜா பயம் காட்டுகிறான், கொண்டு போட்டுருவான், போகாதே போகாதே என்று. அங்கே கோலியாத் போன உடனே பயம் காட்டுகிறான். யார் பயம் காட்டியும் அவன் பயப்படவில்லை. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் மற்றவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது உங்களோடு கூட இருப்பவர்களை நீ அவருக்கு சொல்ல வேண்டாம், பிரச்சனை வரும், இவருக்கு சொல்ல வேண்டாம், பிரச்சனை வரும் என்று சொல்லி உங்களை பயங்காட்டுவதற்கே பக்கத்தில் இருப்பார்கள். ஆனால் பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு இருந்த பொழுது நன்றாக ஜெபம் பண்ணி பரிசுத்தாவில் நிறைந்து நீங்கள் போய் ஆண்டவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பு இந்தியாவிலே உங்களுக்கு தெரியும், CPM திருச்சபை நன்றாக சுவிசேஷம் அறிவிப்பார்கள். அவர்கள் பெங்களூரில் இருக்கின்ற மலைகளிலே ஆண்டவருடைய வசனத்தை எழுதுவார்கள். மலைகளிலே கர்த்தர் ரட்சிக்கிறார், கர்த்தர் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி வசனங்கள் எழுதுவார்கள். இப்படி எழுதி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு போதகர், CPM போதகர் இந்தியாவிலே பார்த்தார். அந்த மலைக்கு மேலே ஒரு கொடி தெரிகிறது. அப்போ உடனே கேட்டார் அந்த ஒரு பக்கத்தில் இருந்த கடையில் இருந்த சிறுவனிடம், இந்த கொடி என்னென்று சொல்லி. அது அங்கே ஒரு சாமியார் இருக்கிறார், ஒரு சன்னியாசி, அங்கே யாரும் போகக்கூடாது, அவர் சாபம் போட்டு விடுவார் என்று சொல்லி பொடியை ஓடிவிட்டான். உடனே இவர் மேலே ஏறி போய் பார்த்ததும் அந்த சாமி, அவர் அந்த சன்னியாசி மாத கணக்காக சாப்பிடாது தியானத்தில் இருப்பாராம். யாரும் போனால் சாபம் போட்டு விடுவார். இவர் போனதும் யார் என்று கேட்டார். உடனே இவர் அமைதியாக இருந்தார். கண்ணை முழித்து பார்த்து அவருடைய தியானத்தை கலைத்தார். அவர் சபித்து விடுவார். யார் உன்னை வரச் சொன்னது என்று கேட்டார். இவர் சொன்னார், முன்னால் இருக்கின்ற அந்த சன்னியாசி பயங்கரமான மந்திரங்கள் தெரிஞ்சவர், இயேசு கிறிஸ்து தான் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்றது. இயேசு கிறிஸ்து என்ற பெயரை சொன்னதும் சன்னியாசி தன்னுடைய தவ கோலத்தை எல்லாம் விட்டு எழும்பி உடனே அழுதாராம். ஏனென்று கேட்க, நான் ஒரு சன்னியாசி, நான் ஒரு முனிவர், ஆனாலும் நானும் ரகசியமாக மற்றவருக்கு தெரியாத பாவத்தில், எத்தனையோ பாவத்தில் இருக்கிறேன். நீர் இயேசு கிறிஸ்து என்று சொன்னதும் எனக்குள்ளே பாவ உணர்வு அடைந்து எனக்கு பாவத்தை குறித்து பயம் வருகிறது. இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாராம். அவருடனே இயேசு கிறிஸ்துவை மன்னிக்கிறார் என்று சொன்னதும் முழங்கால் படியிட்டு அழுது சன்னியாசி மனம் திரும்பிட்ட ஊழியக்காரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாங்கள் யாவரும் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். இன்றைய நாளில் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுப்போம். மற்றவர்கள் பயமுறுத்தினாலும், மற்றவர்கள் பயம் காட்டினாலும்,
ஆண்டவரே இனி எங்களுக்கு பயமில்லை. அந்த ஒரு எழுந்திருப்போம், கண்களை மூடுவோம். கண்களை மூடி பரத்துக்கிற கரங்களை வைத்து சில நிமிடங்கள் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் கர்த்தருக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். இதுவரை நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் பயந்திருந்தோம் அப்பா. ஆனால் இன்று ஒரு தீர்மானம் எடுக்கின்றோம். நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கின்ற பொழுது எங்களுக்கு முன்னால் எப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் சரி, அது அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அது பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நாம் இயேசு ஜீவனோடு இருக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசுவின் பாவங்களை மன்னிக்கிறார் என்று சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பொழுது முன்னால் இருக்கின்ற கோலியாத்தை நீர் வீழ்த்துவீர் ஆண்டவரே என்று சொல்லி இன்றைய நாளில் உங்களுடைய ஒவ்வொருவருடைய பயத்தினால்